நம்ம ரிஷபராசிக்காரங்க எளிதாக எல்லாராலையும் ஈர்க்கப்படுவீங்க. உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது. உங்களுக்காக உயிரை கொடுக்க கூட்டம் இருக்காது, உங்கள் உயிரை வாங்குறதுக்காகவே ஒரு கூட்டம் இருக்குது. மேடம் நாங்கள் பிறந்ததுலேருந்தே நிம்மதியாக இல்லை மேடம், பிறந்ததுலேருந்தே சந்தோஷமாக இல்லை மேடம், அப்படி சொல்லக்கூடியவங்க தான் ரிஷபராசி என்பர்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு அதிசயமாக அத்தி பூத்தா போல இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. ரிஷபராசிக்காரங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா அறிவிலையும் அழகுலையும் அன்புலையும் படிப்புலையும் ஒரு அற்புதமானவங்க. தன்னுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய தருணங்கள்லாம் இந்த 2026. நீங்கள் பிறந்ததுலேருந்து இப்போது வரையும் நீங்கள் உழைச்ச உழைப்பு உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, நீங்கள் யாரெல்லாம் நம்புனீங்களோ அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கும். சித்திரை பிறந்த பிறகு ஆணி வரந்தண்ணி அவசரப்படாமல் இருங்க. ஆணி வந்த பிறகு நீங்கள் மனசில் என்ன நினைக்கிங்களோ அதை அப்படியே செயல்படுங்க. 10ல் இங்கே ராட்சஸ் இருக்கா. ராட்சஸ் என்ன பண்ணுவோம், அள்ளி கொடுப்பான், கொடுத்துட்டு மறந்துடும். ரொம்ப சிம்பிள். நீங்கள் சின்ன அளவில் ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா கூட ரொம்ப சின்சியராக ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணணும். தொழில் மட்டுமே குறிக்கோள் அப்படின்றதுக்கு கிடைக்காத உண்மையான அன்பு பின்னாடி தெரிஞ்சு வாழ்க்கையை தொலைச்சக்கூடாது. காலதாமதமாக சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் பல பேருக்கு தார தோஷங்களும் வந்துட்டு போகக்கூடிய தருணங்கள். ரிஃப்ளைட் ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இனிய தமிழ் புத்தாண்டு பெயர்ச்சி. இந்த வருஷத்துடைய பெயர் பரபாவ வருஷம். ராசிநாதன் ராசி கட்டத்தில் மேச ராசியில் சூரிய பகவான் சுக்கிர பகவான் இருக்கார். மிதுன ராசியில் குரு பகவான் பலமாக இருக்கார். சிம்ம ராசியில் கேது பகவான் பலமாக இருக்கார். கும்பராசியில் ராகு பகவானும் சந்திர பகவானும் இருக்காங்க. மீன ராசியில் சனீஸ்வர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் பலமாக இருக்காங்க. இந்த 2026 12 ராசிக்காரங்களுக்குமே யோகன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு தருணம் இருக்குது. அதனால் 2026 மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் யோகங்கள் நிறைஞ்ச ஒரு வருஷமாகவே அமையிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையா இருக்குது. சிவாயே நம. ரிஷபராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம ரிஷபராசிக்காரங்க எளிதாக எல்லாராலையும் ஈர்க்கப்படுவீங்க. உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும். உங்களுக்காக உயிரை கொடுக்க கூட்டம் இருக்காது, உங்கள் உயிரை வாங்குறதுக்காகவே ஒரு கூட்டம் இருக்கும். எப்படியாச்சும் இருக்கிறத கறந்துட்டு ஓடிடுவோண்டா அப்படின்னு இந்த வடிவேல் ஒரு படத்தில் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு இது அரிசி பருப்பு கேட்பார், ஒன்று ஒன்றா கேட்பார், கடைக்காரர் எடுத்து கொடுத்துட்டே இருப்பார். கண்ணை கண்ணத்திற்கவங்களையும் இருக்க பொருளும் அபேஷ் பண்ணிட்டு ஓடிடுவார். பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் நீங்கள் கண்ணை முழிச்சு இருக்கலை, கவனமாக இருக்கலைன்னா நீங்கள் பிறந்ததுலேருந்து இப்போது வரையும் நீங்கள் உழைச்ச உழைப்பு உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, நீங்கள் யாரெல்லாம் நம்புனீங்களோ அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கும். திருநாய்களா இல்லை திருடப்பட்டதான்னு கூட தெரியாமல் கூட நீங்கள் சில நேரத்தில் மீண்டும் மீண்டும் அவங்க மேலே அன்பு காட்ட வேண்டிய நிலைமை உங்களுடைய வாழ்நாளில் நிறைய நாட்கள் அப்படியே கலைஞ்சு போச்சு. ஸோ இப்போ நம்ம ஆங்கில புத்தாண்டு ஏற்கனவே சொன்னோம், ரிஷபம் டாப்பு சூப்பரு அப்படின்னு சொல்லி. அப்போ தமிழ் புத்தாண்டில் இது என்ன குறைச்சா சொல்ல போகிறோம்? தமிழர்களுக்குரிய மிகப்பெரிய அற்புதமான தமிழர்கள் மேலே அதிக பற்று வச்சதே நம்ம ரிஷபராசிக்காக தான். அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. எப்படி சூப்பராக இருக்க போகுது அப்படிங்கும்போது, கிட்டத்தட்ட என்னையை பொறுத்தளவு இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்து ஒரு 3 மாதம் வரையும் கொஞ்சம் நிதானம், கொஞ்சம் பொறுமை. யார் சொன்னாலும் கேட்டு வச்சுக்கோங்க, ஆனால் செயல்படுத்திட கொஞ்சம் அவசரப்பட்டுறாதீங்க. ஓகேவா? அப்போ சித்திரை பிறந்த பிறகு ஆணி வரந்தண்ணி அவசரப்படாமல் இருங்க. ஆணி வந்த பிறகு நீங்கள் மனசில் என்ன நினைக்கிங்களோ அதை அப்படியே செயல்படுத்துங்க. நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த வருடத்தில் தமிழ் புத்தாண்டு ஆரம்பத்துலேருந்து நீங்கள் என்னென்ன விஷயங்களுக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். அந்த ஆசையை எழுதி வச்சுக்கிட்டே வாங்க. 3 மாதம் எழுதி வைக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். 3ஆவது மாதத்துக்கு அப்புறம் அதை செயல்படுத்துகிற வேலையை யார் பார்ப்பாருன்னா, குருவும் சனியும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு ஒரு பக்காவான பிளான் போட்டு கொடுப்பாங்க. இவன்லாம் உங்க கூட இருக்கிறதுல கரெக்டானவன், இந்த பொண்ணுலாம் உங்க கூட கரெக்டாக இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு சரியான பாதை காட்டுவாங்க. அப்போ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தெருவுக்குள்ளே போகிறோன்னு வச்சுக்கோங்க. போகும்போது என்ன பண்ணுவோம், பிரேக் அடிக்கணும், ஊடால யார் வந்துடுவாங்களாம் பார்க்கணும், நிறையா விஷயங்கள் இருக்கும். நம்ம வண்டி 80 ஸ்பீடில் போனாலும் சரி, 100 ஸ்பீடில் போனாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும்,
ஒரு பதற்றத்தோடு தான் போகணும். அதே இது இந்த ஆனி மாதத்துக்கு பிறகு இப்போ நீங்கள் போகிற ஸ்பீடு எப்படி இருக்குன்னா, ஒரு ஹைவேல போனால் எப்படி இருப்பீங்க? ஹைவேல போனால் பிரேக் அடிக்க வேண்டிக்குமா? இல்லை ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண வேண்டிக்குமா? நீங்கள் காட்டு ஒன் வேல அடித்து உங்கள் வே தான். நீங்கள் காட்டு உங்களுக்கு என்ன மனசுக்கு தோணுதோ அதை செஞ்சுட்டு போய்க்கிட்டே இருங்க. ஆனால் ஹைவேல போகும்போது கூட பக்கத்தில் ஒருத்தர் போய் ஐடியா மட்டும் கேட்டுறாதீங்க. இந்த ஐடியா கேட்குறத நிப்பாட்டிட்டு உங்கள் உள் மனசை சொல்கிறத மட்டும் நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு யோகம் என்பது நான் சொன்னது அப்படியே நடக்கும். ஏன் இந்த 3 மாதம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி வைக்கலாம். அதாவது நம்முடைய சனி பகவான் உங்களுடைய ராசியை 3ஆம் பார்வையாக பார்க்காரு. அப்போ இன்னும் உங்களை செதுக்கிக்கிட்டு தான் இருக்கார். எப்படி? நீ கூட இருக்கவங்கள புரிஞ்சுக்கோ, புரியாமல் நடக்காத, உன்னுடைய கூட இருந்த அத்தனை பேருமே கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலத்தில் உன்னை எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்கிறத என்ன பண்ணார்? உங்களை புரிய வச்சார். அப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓ, இவங்கெல்லாம் என்னை கெட்டவங்களை புரிஞ்சுக்கிட்டேன்னு உங்கள் மனசில் இப்போ தோணும் பார்த்தீங்களா? அந்த தோணக்கூடிய விஷயங்களை தூக்கி எறிஞ்சிட்டு இனிமேல் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதேபோல் ரிஷபராசி அன்பர்களுடைய திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா சனியோடைய பார்வையும் விளையிருச்சு. இப்போ குரு பார்வை டைரெக்டாக 5ஆம் பார்வை விருச்சகத்தில் உழப்போகுது. அப்புறம் செமையாக இருக்க போகிறீங்க, சிறப்பாக இருக்க போகிறீங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். திருமணம் முடிச்சுட்டு போராடிக்கிட்டு இருக்கேன், நாங்கள் ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கோம் ஆனால் வேறு வேறு ரூமில் இருக்கோம், அல்லது ஒரே ஊரில் இருக்கோம் வேறு வேறு வீட்டில் இருக்கோங்கிற நிலைமையில் உள்ள ரிஷபராசி என்பவர்களுக்கு இணைந்து மகிழ்ச்சியாக தன்னுடைய வாழ்க்கையை பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வண்டி வாகனங்களில், ஏன்னா 4ஆம் இடத்துல கேது இருக்கனால வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இருங்க. சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லி ஆனி மாதத்துக்கு மேலே இருக்கிறது உறுதி. ஆனால் சந்தோஷமாக இருக்கேன்னு மட்டும் ஸ்டேட்டஸ் மட்டும் வச்சிடாதீங்க. வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஈசல் எப்படி பறந்து வந்து ஒட்டுதோ அதே மாதிரி ஒட்டிக்கிடுவாங்க. நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். 11ஆம் இடத்துல ராகு இருக்கார். ராகு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கார். ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா, 11ஆம் இடத்துல இருக்க சனி பகவானை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுவார். அப்போ நீங்கள் கரெக்டான பாதையை நோக்கி போனீங்கன்னா சிறப்பான வாழ்க்கையை நம்மளுடைய ராகுவும் கொடுப்பாரு, சனியும் கொடுப்பாரு, கூட அற்புதமாக நம்மளுடைய குரு பகவானும் கொடுப்பாரு என்பது உண்மை. உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். ரொம்ப வருஷமாக எனக்கு தெரிஞ்சு ரிஷபத்துக்கு நல்லா இருக்கா அப்படின்னா யாருமே நான் சூப்பராக இருந்தேங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. கடந்த பல ஆண்டுகளாக வெறும் பிரச்சனைகளை மட்டுமே பார்த்த ரிஷபம் எத்தனையோ பேரை நாங்கள் பார்த்துருக்கோம். சுய ஜாதகம் பார்க்க வரும்போது இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, மேடம் நாங்கள் பிறந்ததுலேருந்தே நிம்மதியாக இல்லை மேடம், பிறந்ததுலேருந்தே சந்தோஷமாக இல்லை மேடம், அப்படி சொல்லக்கூடியவங்க தான் ரிஷபராசி அன்பர்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு அதிசயமாக அத்தி பூத்தா போல இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. எப்படி எக்ஸலண்ட்டாக இருக்குது? ரொம்ப சிம்பிளுங்க. மொதல் விஷயம் வந்து பாருங்கள், சனி பகவான் உங்களுக்கு லாப சனியாக இருக்கார். லாப சனி நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு பெருத்த லாபத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். நீ தொழில் அப்படின்னு ஒன்று செஞ்சால் போதும். பொதுவாக ரிஷபராசி ஆண்களை பற்றி, எந்த ராசி ஆண்களை பற்றி நம்ம சொல்லணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா ஆப்வியஸ்லி அவங்க எல்லாருமே வேலை செய்வாங்க, ஆண்களாக இருக்காங்க அப்படின்னா உத்தியோகம் புருஷ லட்சணம் இல்லையா? ஆனால் பெண்கள் அப்படி கிடையாதுங்க. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இன் டெப்த் ஆஃப் நாலேஜ், இன்பில்ட்டாகவே எக்ஸ்ட்ராடினரி இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு உண்டு. கற்பூரம் மாதிரி பார்த்தோன்னே சக்குன்னு பற்றிக்கும், அந்த மாதிரி புத்திசாலித்தனம் அப்படின்றது அவங்களுக்கு உண்டு. இருந்தாலும் எவ்வளோ படிச்சிருந்தாலும் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் ஆஃப்டர் மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கணவருக்கு பிடிக்கலைங்க, அதனால் நான் வேலையை விட்டு நின்றுட்டேன் அப்படி சொன்ன ரிஷபத்தை எத்தனையோ பேர் பார்த்துருக்கேன். குழந்தை பிறந்துருச்சுங்க, என் குழந்தைக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா வேலையை விட்டு நின்றுட்டேன் அப்படின்னு பெரிய பெரிய போஸ்ட்லேருந்து ரிட்டையர் ஆன, அதாவது விஆர்எஸ் வாங்கிட்டு ரிஷபம் எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படி யாராக நீங்கள் இருந்தாலும் இந்த காலகட்டம் திரும்பவும் நான், மீண்டும் நான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திரும்பி வேலைக்கு போகணும். இது வரைக்கும் நாங்கள் வேலைக்கே போனது இல்லைங்க, இது வரைக்கும் நாங்கள் படிக்கவே இல்லைங்க. ரொம்ப சிம்பிளுங்க. படிப்பு இருந்தால் தான் வேலை செய்யணும், சம்பாதிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலுக்கு போகிறீங்க அப்படின்னா 2 நாள் அந்த தொழிலில் பழகுனீங்களான்னா அங்கே 2 வருஷம் வேலை செய்கிறவங்களோட நீங்கள் சூப்பராக வேலை செய்வீங்க. அதுதான் உங்களோட திறமை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 60 வயசு ஆயிடுச்சுங்க, ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70 வயசு ரிஷபம் கூட சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சாதிக்க முடியும். ஆக ரொம்ப சிம்பிள். நீங்கள் ரிஷபமா இந்த வருஷம் நாங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபுங்க, ஹோம் மேக்கருங்க அப்படின்ற பேச்சே வேண்டாங்க. நான் இந்த தொழில் செய்கிறேங்க, இந்த இடத்துல வேலை செய்கிறேங்க, நான் ஒரு தொழில் அதிபருங்க, சின்ன அளவிலேலானும் நான் வந்து ஒரு தொழில் அதிபர் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லணும். இது சனியை பற்றி மட்டுமே வச்சு நான் சொல்கிறேன் நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையாதுங்க. ராகு பகவானை வச்சு சொல்கிறேன். அதாவது சனியும் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கார். அதுக்கடுத்து ராகு பகவானும் வந்து பாருங்கள், 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு. 10ல் இங்கே ராட்சஸ் இருக்கா.
ராட்சஸ் என்ன பண்ணுவோம், அள்ளி கொடுப்பான், கொடுத்துட்டு மறந்துடும். ரொம்ப சிம்பிள். நீங்கள் சின்ன அளவில் ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா கூட, உங்களை சில நூறு மக்களுக்கு மட்டுமே தெரியும் அப்படின்னா கூட, இந்த காலகட்டம், இந்த ஒரு வருடம் பல லட்சம் மக்களுக்கு நீங்கள் தெரிய வருவீங்க. ஒரு நோன் ஃபிகராக, ஒரு ஃபேமஸ் ஃபிகராக ஆகிறதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் ராகு, தொழில் ஸ்தானத்தில் ராகு இருந்தாலும், கேது இருந்தாலும், சனி இருந்தாலும், யார் உங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னாலும் நம்ம அதுக்கு முதல்ல தொழில் செய்யணும் இல்லைங்களா? ஆக நீங்கள் தொழில் செய்யணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. 6ஆம் மாதம் வரைக்கும் குருனோட பார்வை ராகு மேலே இருக்கும். அப்போ வந்து பாருங்கள், தொழில் நல்ல முன்னேறும், லாபம் அடையும். அதே மாதிரி நம்ம ரொம்ப ஃபேமஸ் ஆகும். இது 12ஆம் மாதம் வரைக்குமே தொடருங்க. ஆனால் 6ஆம் மாதத்துக்கு மேலே குருனோட பார்வை ராகு மேலே இல்லை, குரு சண்டாயில யோகம் இல்லை. அப்போ ராகு பகவான் தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பிப்பார். அப்போ அவர் எல்லா ப்ளஸ்ஸும் கொடுத்துருவாரு. கூட வந்து பாருங்கள், வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் வரும். பொதுவாக நம்ம வந்து திடீர்னு பெரிய ஆள் ஆகிறோம், திடீர்னு ஃபேமஸ் ஆகிறோம் அப்படின்னா நம்மளை சுற்றி 4 பார்வை இருக்கும், நம்மளை 4 பேர் பார்ப்பாங்க இல்லையா? ஆனால் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 400 பேர் பார்ப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப சின்சியராக, ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணணும். தொழில் மட்டுமே குறிக்கோள் அப்படின்றதுக்கு கிடைக்காத உண்மையான அன்பு பின்னாடி திரிஞ்சு வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், கேத்து 4ஆம் பாவத்தில் இருக்கா நிறைய பேருக்கு வெளிநாடு போய் சம்பாதிக்கிறதுக்கான பிராப்தம், யோகம் எல்லாமே உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாரின் சும்மா டூருக்கான போயிட்டு வரீங்க, அப்படி ஒரு பிராப்தம் இருக்குது. அம்மா கூட கொஞ்சம் நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அம்மானோட ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. 6ஆம் மாதத்துக்கு மேலே குரு பகவான் 3ஆம் பாவம் போயிடுறாரேம்மா, இளைய சகோதர தைரியஸ்தானம், ஸ்தான பலம் பெருசாக இல்லையம்மா, அப்போல்லாம் யோசிக்கணுன்ற அவசியமே இல்லைங்க. காரணம் என்ன அப்படின்னா, உங்களோட ராசி அதிபன் குரு பகவான் இல்லை, சுக்கிர பகவான். அப்போ சுக்கிரனுக்கு குரு நட்பா பகையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகை கிரகம். 8 மற்றும் 11க்கு அதிபன். அஷ்டமாதிபதியும் அவன் தான், லாபாதிபதியும் அவன் தான். ஸ்தான பலம் இல்லை அப்படின்னாலும் உச்சம் பெற்று அமர்றான் இல்லைங்களா? அப்போ உங்களுடைய முயற்சி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா திருவினை ஆக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்றாரு. ரொம்ப சின்சியராக, டெடிக்கேட்டடாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கும் மேலே 7, 9, 11ஆம் பாவத்தை குரு பார்க்குறாரு. நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமண வரன் கூடி வரும். நல்ல குணவாளனான ஒரு மணமகன், அதே மாதிரி நல்ல குணவதியான ஒரு மணமகள் கிடைக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அப்பானோட சப்போர்ட் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிற நிறைய ரிஷபராசி பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இருப்பாங்க, வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, இங்கேயே நீட்டம் பாஸ் ஆகி எம்டி சேரணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கும். செய்யக்கூடிய தொழிலில் ஒரு அபரிவிதமான லாபம் வரும். தொழில் செய்யணும், மறந்துடக்கூடாது. ஆக நோ ஹவுஸ் ஒய்ஃப், நோ ஹோம் மேக்கர்ஸ் இன் ரிஷபம். நல்ல தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த தமிழ் புத்தாண்டே ரிஷபத்துக்கு தான் அப்படின்னு தாங்க சொல்லணும். வாழ்த்துக்கள். ரிஷபராசிக்கு அதிபதி எம்பெருமான் சுக்கிர பகவான், அதி தேவத மகாலட்சுமி. ரிஷபராசிக்காரங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா அறிவிலையும், அழகுலையும், அன்புலையும், படிப்புலையும் ஒரு அற்புதமானவங்க. தன்னுடைய ஆசைகள், தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய தருணங்கள்லாம் இந்த 2026 தாம் படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்புகள், ஓன் பிஸ்னஸ், சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் யோகம்தான். காலதாமதமாக சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் பல பேருக்கு தார தோஷங்களும் வந்துட்டு போகக்கூடிய தருணங்களும், அவங்களுக்கு எல்லாமே இந்த வருஷம் எல்லா தடையும் உடஞ்சி போகும். சுப காரியத்துக்கு எந்த குறையுமே கிடையாது. குழந்தை பேருக்கும் எந்த குறையும் கிடையாது. யோகங்கள் வரக்கூடிய வருஷம் இந்த 2024 ரிஷபராசி அன்பர்களுக்கு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் குரு பகவான் வந்து பலமாக இருக்கார். குருனாவே கல்வி, குருனா வேலை, குருனா குழந்தை, குருனா ஒரு சித்தர், ஒரு மகான். இப்படி கனவுலையும் நனவினையும் முன்னோர்களையும் மூத்தோர்களையும் ஒரு மகானையும் நினச்சிண்டு எம்பெருமான் ஈசனை அப்படியே பிடிச்சிண்டு தெளிவான அமைப்பில் கொண்டு போனீங்கன்னா இந்த 2026 உங்கள் ஆசைகள், தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். ரிஷபராசி அன்பர்களுடைய குழந்தைகளுக்கும் ஒரு சுப நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. அப்போ வியாபார நுணுக்கம், வியாபாரத்தில் வந்து இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு இருந்த உங்களுக்கு இப்போ வந்து பாக்கிய சனின்னு சொல்லலாம், லாப சனின்னு சொல்லலாம். சனீஸ்வர பகவானுடைய பார்வை அற்புதமான ஒரு கடாட்சிய பார்வையாக இருக்குது. அதனால் உங்கள் தொழிலையும், தொழில்காரகனும் ஜீவனாம்சத்துக்குனா தொழில், அந்த தொழில்காரகன் பலமாக இருக்கிறனால பல ஆயிரங்களை, பல லட்சங்களை நீங்கள் புரட்டலாம், லாபம் ஈட்டலாம். அந்த மாதிரியான ஒரு தருணமும் இருக்குது. நிறைய பேர் ஜுவல்லரி ஷாப்ஸு, துணிக்கடை, இப்படி ஷோரூம்ஸு, இந்த மாதிரியான கடையில் வேலை பார்க்குறவங்களும் இருப்பீங்க, முதலாளிகளாகவும் இருப்பீங்க. லாபமான ஒரு வருஷம் இந்த 2026.
தொட்டதெல்லாம் விளங்க போகக்கூடிய ஒரு நேரமும் உண்டு. அதே போல் திருமணம், காலதாமதமாக திருமணம் நடக்கக்கூடிய தருணத்தில் உடைய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் சுப நிகழ்ச்சிகள் தான். திருமண ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய ஒரு தருணமும் வரப்போகுது. துதிச்சிடுவீங்க உங்கள் குலதெய்வத்தை. உங்கள் முன்னோர் வழிபாடுகளை நீங்கள் பண்ணணும். இப்படி முறையான வழிமுறைகளை பக்குவங்கள் பண்ணிக்கிட்டாவே தனக்கு என்ன வேணும், என்ன ஆசை, என்ன தேவை, இது எல்லாமே அப்படியே பூர்த்தி ஆயிடும். அப்போ நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சுக்கிர பகவான், மகாலட்சுமி. காலையில் சாமி கும்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா பிரம்மதேவருக்கு, அதாவது படிப்பு சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான். மத்தியானம் சாமி கும்பிட்றது பணம் காசுக்காக. அப்போ சாயந்தரமாக சாமி கும்பிட்றது தன்னுடைய ஆரோக்கியத்துக்கு. காசு பணம் இன்றைக்கி எல்லாருக்குமே முக்கியம். அப்போ மத்தியானம் சுக்கிர பகவானை, மகாலட்சுமி அன்னையை ஒரு ஃபோட்டோ வச்சு வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சிகள், மகாலட்சுமிஸ்வருடைய அஷ்டலக்ஷ்மி கடாட்சியம், அகமகிழ்ந்து வாழக்கூடிய ஒரு தருணம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரங்காலங்கள் இந்த 2026 போதும். 2026க்கு முன்ன வரைக்கும் பலவித இடையூறுகளில், இன்னல்களில், சிக்கல்களில், பல சட்ட சிக்கல்கள்லையும் சந்திச்சிருந்து பல நஷ்டகதிக்கு ஆளாகக்கூடிய தருணத்தில் இருந்த உங்களுக்கு 2026 இந்த சித்திர தமிழ் வருடப்பிறப்பு பொன்னான வருடமாக அமைய போகுது. இந்த தமிழ் புத்தாண்டு தினத்தோட தன்னுடைய ஆசைகள் நிறையா இருக்கும், தேவைகள் நிறையா இருக்கும். ஏன் கடனாளியாக கூட இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், நோய் நலிஞ்ச நோயில் இருக்கலாம், எதிரிகள் கூட உங்களுக்கு இன்னல்களும் விளைவிக்கலாம். இப்படி துன்பத்தின் கடலில் நீங்கள் துவண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. இந்த கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை ஒரு 3 வாரம் வரேன்னு மட்டும் வேண்டிக்குங்க. வாரம் கிளம்புறதுக்கு முன்னே ஒரு கோழி சேவல் வாங்கி வீட்டில் கட்டி போட்டு தீனி போடுங்க. 3வது வாரம் போகும்போது அந்த சேவலை எடுத்துகிட்டு போயிட்டு கோயில் அதிகாரிகள் கிட்டையாது, கோயில் குருக்கள் கிட்டையாது கேட்டு, இந்த கோயிலுக்கு நான் இந்த சேவலை நியமித்து விட்றேன் அப்படின்னு ஒரு சின்ன பரிகாரத்தை ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி கேளுங்க. கட்டாயமாக செய்ய சொல்லுவாங்க. 100க்கு 100 உங்கள் ஆசைகள், தேவைகள், உங்கள் கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறும். அங்கே இங்கே நீங்கள் அலைய வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்க. வல்லக்கோட்டை முருகன் கோவில் தாம்பரத்துலேருந்து ஒரு 25-30 கிலோமீட்டர். இந்த சின்ன வழிபாட்டை செய்யுங்க. 2026 இன்பமாக வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழுங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வல்லக்கோட்டை முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நம.